Hello friends, today we're going to see the basics of surveying. So what is meant by surveying and the unit measurements and unit conversions. So இதெல்லாமே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். So first basics of surveying, first surveying அப்படிங்கிறதுனா the measurement of direction, distance and elevation. So land இருக்கு அப்படின்னா ஸோ அந்த லேண்டில் நம்ம distance, எலிவேஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அதாவது டைரக்ஷன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணுறதா வந்து சர்வேயிங் சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் டூ டைப் ஆஃப் சர்வேயிங். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் சர்வேயிங், செகண்ட் ஒன் இஸ் ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஸோ இப்போ பிளேன் சர்வேயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எர்த் சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேனாக இருக்காது. ஸோ என்ன இருக்கும், நம்ம ஒரு கர்வேச்சராக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எர்த் சர்ஃபேஸை ஒரு பிளேனாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது பிளேன் சர்வேயிங் சொல்கிறோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா த கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இக்னோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைமென்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இக்னோர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்டு பிளேன் சர்வேயிங். ஸோ இதே வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த்தையும் வந்து கர்வேச்சரையும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டேக்கன் எஸ் அ கன்சிடரேஷன். ஸோ அப்படி எடுக்கிறதுனால இது வந்து என்ன இருக்கும், அக்யூரஸியும் வந்து என்ன இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் பிளேன் சர்வேயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் கர்வேச்சரை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதே ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கர்வேச்சரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வேயிங்கில் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் மெஷர்மெண்ட்ஸில் டூ டைப் ஆஃப் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இப்போது இந்த லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லீனியர். ஸோ லென்த்து, இதே ஹைட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஆங்கிள்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் அண்டு வெர்டிக்கல் ஆங்கிள். ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டல் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டோட்டல் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன இருக்கும், டிகிரி தான் வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஆங்குலர் மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸ்லோப் டிஸ்டன்ஸ் அதாவது ஹெச்டி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஸ்லோப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் கிடைக்கும். So from the calculation of angle, so we can get the horizontal distance, slope distance and vertical distance. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது யூனிட் மெஷர்மெண்ட்ஸில் டூ டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் அண்டு ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன். ஸோ இந்த பேசிக் யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ சர்வேயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் யூனிட் கன்வர்ஷன். ஸோ இந்த பேசிக் யூனிட் கன்வர்ஷனில் நமக்கு வந்து 12 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 12 இன்ச்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபீட் அப்படிங்கிறது வந்து 12 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செயின். ஸோ ஒன் செயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு டூ டைப் ஆஃப் செயின் இருக்குது. 20 மீட்டர் செயின் இருக்குது, 30 மீட்டர் செயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த 20 மீட்டர் செயின்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒன் செயின் ஈக்குவல் டு 66 ஃபுட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 ஃபீட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 யார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5.5 யார்ட்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம 1 ராட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி 1 போல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 10 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபர்லாங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 ஃபீட் ஈக்குவல் டு 1 ஃபேத்தம். ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா 8 ஃபர்லாங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 மைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்டர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 1 மைல்ஸ் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் மீட்டர்ஸை சொல்கிறதுக்கு 100 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 1 ஏர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேத்தமில் சொல்கிறப்போ
120 fathom equal to 1 cubic length. So next வந்து 6080 feet equal to 1 nautical mile. So next பார்த்தீங்க அப்படின்னா 1 cent equal to 436 square feet. அதே மாதிரி 1 hectares equal to 10,000 meter square. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வேயிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் ஸ்கேல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூமரிக்கல் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நோ. ஸோ நார்மல் நியூமரிக்கல் ஸ்கேல். இதே வந்து கிராஃபிக்கல் ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூமரிக்கல் ஸ்கேல் அப்படிங்கிறது ஸோ நார்மலாக வந்து லேண்டில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே மெஷர் பண்ணுறது. இதே கிராஃபிக்கல் ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு பெரிய லேண்டை நம்ம ஒரு சின்ன பேப்பரில் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we can convert into the scale. ஸோ இப்போது அங்கே சைடில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 feet இருக்குது அப்படின்னா ஸோ the 100 feet equal to இந்த பேப்பரில் 1 feet. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பரில் 1 feet நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து சைட்டில் எவ்வளோ இருக்கும், 100 feet அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து என்னது கிராஃபிக்கல் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் ஸ்கேலில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜினியர் ஸ்கேல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஸ்கேல். ஸோ இந்த இன்ஜினியர் ஸ்கேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 centimeter equal to 5 centimeter இல்லை 1 centimeter equal to 100 centimeter அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 1 centimeter வந்து இங்கே பேப்பரில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது ஃபீல்டில் வந்து ஒன்லி 5 centimeter or 100 centimeter வாட் எவர் மேபி நம்ம எடுத்துக்கலாம். இஃப் கேஸ் இந்த ஃப்ராக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1:500. ஸோ இட்ஸ் அ ரேஷியோ. ஸோ இங்கே வந்து ரேஷியோ வந்து இப்போ 2 இருந்தது அப்படின்னா இங்கே 500 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அதை வந்து இங்கே 2 போட்டேன் அப்படின்னா இது என்னாகும் 1000 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போது 1 in 500. ஸோ இப்போ இங்கே 1 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், 500 வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே இங்கே வந்து 2 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா 1000 மீட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்ஜினியர் ஸ்கேல் அண்டு ஃப்ராக்ஷன் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சர்வேயிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்யூப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் சர்வேயிங். So second, leveling. Third one, plane table surveying. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ செயின் சர்வேயிங் இஸ் மெயின் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பிளைன் சர்வேயிங் செயின் சர்வேயிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெவலிங் இஸ் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆர் எலிவேஷன். ஸோ நம்ம கட்டிங் ஃபில்லிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இதை வந்து லெவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ சேம் ஹைட் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்போம் இல்லாட்டி ஆர்எல் வச்சுருப்போம். ஸோ இந்த ஆர்எலுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், இதை லெவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன இருக்கும், கட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து என்னது ஃபில்லிங். ஸோ இங்கே இருக்க மண் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது கட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னது நம்ம லெவலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளேன் டேபிள் சர்வேயிங் வந்து ஏரியா கால்குலேஷன். ஸோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு அன்னோன் பாயிண்ட்ஸ் நோன் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நோன் பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வந்து ஏரியா இருக்குது, ஸோ இந்த பிளாட்டோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதா வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங் சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து அட்வான்ஸ்டு சர்வேயிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அட்வான்ஸ்டு சர்வேயிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து டோட்டல் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஜிபிஎஸ்,
அடுத்து வந்து ட்ரோன். ஓகேங்களா? ஸோ இப்போது டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். ஸோ டிஜிபிஎஸ்லேயும் வந்து கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். பட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் கோஆர்டினேட்ஸ். ஸோ லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் குளோபல் கோஆர்டினேட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா, இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேட்டலைட்ஸ் இருக்கும். இந்த சேட்டலைட்ஸ் மூலமாக வந்து நமக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்து கிடக்குதாங்க அப்படின்னா அது வந்து என்னது டிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இதுக்குண்டான கோஆர்டினேட்ஸும் இதுக்குண்டான கோஆர்டினேட்ஸ், அதாவது நார்த்தில் என்ன ஈஸ்ட் என்ன அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ் கிடச்சிது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து டிஜிபிஎஸ் அண்ட் ட்ரோன் மூலமாக வந்து எடுக்கிற கோஆர்டினேட்ஸ், அதாவது குளோபல் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கூகுள் மேப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம், குளோபல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிஜிபிஎஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். பட் கூகுள் மேப்ஸில் எடுத்திங்க அப்படின்னா அக்யூரஸி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்து ஒரு கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேப்பில் போடுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து என்னது நம்ம இது வந்து ஒரு 2000, 2000. ஸோ ஈஸ்ட் வந்து நார்த் வந்து நமக்கு 2000, ஈஸ்ட் வந்து 2000 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்த் அப்படின்னா இது வந்து ஈஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நார்த் என் டேஸ், இது வந்து இ டேஸ். ஸோ இந்த சைடு போகிறப்போ வந்து நமக்கு நெகட்டிவில் வரும். ஸோ இது வந்து இ டேஸ் என் டேஸ் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், ரெண்டுமே வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து மேபி -2500, இந்த இடத்துல 500 அப்படின்னா -2500 அப்படிங்கிற மாதிரி கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா இது நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவ், செகண்ட் ஒன் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறது அப்படின்னா இந்த கோஆர்டினேட்ஸை கொண்டு போய் நம்ம ஆட்டோகேடில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வி கேன் ட்ரா த ஏரியா பிளாட், இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எலிவேஷன்ஸோ எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போது அட்வான்ஸ்டு சர்வேயிங்கில் வந்து நமக்கு டோட்டல் ஸ்டேஷன் அண்டு டிஜிபிஎஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். ஒன்று வந்து என்னது, ரெண்டுலேயுமே வந்து கோஆர்டினேட்ஸ் தான் கிடைக்கும். பட் டோட்டல் ஸ்டேஷனில் ஃபுல்லாகவே வந்து லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்டு டிஜிபிஎஸ் அண்ட் ட்ரோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் கோஆர்டினேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஜிபிஎஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கோஆர்டினேட் எடுத்து நீங்கள் டோட்டல் ஸ்டேஷனில் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து குளோபல் கோஆர்டினேட்டே கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங் பேஸ்ட் ஆன் த எக்யூப்மெண்ட். ஸோ எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இப்போது எல்லாமே வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் டோட்டல் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும், நமக்கு ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.